ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று சேவையை கல்வியாக்கிய வரலட்சுமி. வேலைக்கு செல்வதற்கான ஆயத்தமல்ல கல்வி. அது ஒரு மனிதனை முழுமையாக்கும் வாழ்வின் தேடல். அது சமூகத்தை நோக்கி அவனை அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னவர் நெல்சன் மண்டேலா. நம்மளோட கல்வி முழுமையான கல்வியாக இருக்கணும் அப்படின்னு கடந்த 10 ஆண்டுகளாக பேசப்படுது. ஒரு மாணவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தனக்கு எவ்வளவு தெரியும், தன்னோட ரேங்க்கு, தன்னோட நோட்டு, தன்னோட புக்கு, அதை மட்டுமே சிந்திக்கிற போக்க மாற்றுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பள்ளியை ஒரு ஒட்டுமொத்த சமூகமாகவும் உள்ளூர் சமூகத்தை பள்ளியோடு இணைக்கிறது கூட ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. தன்னோட பாடத்தில் ஆஸ்திரேலிய கங்காருவையும் பஞ்சாப் பொற்கோயிலையும் வரிஞ்சு கட்டிட்டு படித்து 5 மார்க்கும் 10 மார்க்கும் வாங்குகிற ஒரு குழந்தைக்கு உள்ளூரோட சிறப்பும் சொந்த ஊரோட சமூக நிலை பற்றிய சிந்தனையும் வளர்க்க நம்மளோட கல்வியால் முடியலைங்க. அதுக்கு நேரம் இல்லை. அது நடக்காத வரைக்கும் கல்வி வெறும் ஏட்டு சுரைக்காயின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? உலக வரைபடத்தில் கனடா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத விட தன் சொந்த ஊரில் உழவர் சந்தை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. இப்போது கணக்கில் 100க்கு 100 வாங்குகிற ஒரு குழந்தை காய்கறி கடையில் மீதி சில்லறையை கணக்கு பண்ணி வாங்க முடியல அப்படின்னாக்கா அது சமூகத்தோடு இணைந்த கல்வியை பெற்றிருக்குன்னு எப்படி அர்த்தமாகும்? அதுக்கு பள்ளி கல்வியும் வீடும் கைகுலுக்கும் ஒரு புள்ளி கண்டிப்பாக தேவை. வகுப்பற அறிவை மாணவர்களோட வாழ்க்கை அனுபவங்களோட இணைச்சி தரும் கல்வி தான் மாணவர்களை வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக மாற்றும். அறிந்ததிலிருந்து அறியாததற்கு, எளிதிலிருந்து கடினமானதற்கு அப்படிங்கிறது கல்வியில் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் உள்ளூர் அறிவிலேருந்து உலக அறிவுக்கு அப்படிங்கிறது ஒரு கொள்கையாக்கப்படணும். அதுதான் முழுமையான கல்வி. அதன் அவசியத்தை எனக்கு போதித்தவர் தான் மாணவி வரலட்சுமி. வாசித்தல், எழுதுதல், கணக்கிடுதல் மட்டுமே கல்வின்னு பொதுவாக உலகம் நம்பிய போது 1960களில் ஆஸ்திரிய கல்வியாளர் இவான் இலிச் போன்றவர்களால் தான் முழுமையான கல்வி வளர்த்தெடுக்கப்பட்டுச்சு. பொதுவான கல்விக்கு மாற்றாக மனித உறவுகள், பொறுப்புணர்ச்சி, பரஸ்பர மதிப்புணர்வு ஆகியவையே உண்மையான கல்வியின் அடையாளம் என இவான் இலிச் அறிவித்தார். கல்வியை பள்ளிங்கிற கட்டிடத்திலிருந்து திறந்தவெளி நோக்கி அவர் நகர்த்தினார். ஒரே மாதிரி அன்றாட செயல்பாடுகளை தினமும் இயந்திரம் போல அனுசரித்து கற்றலை சராசரி கல்வி குறுக்கிடுது. அந்த கல்வியால் சமூகத்துக்கு எந்த பலனும் கிடைக்காது அப்படிங்கிறது அவரோட கருத்து. குழந்தைங்களை அவங்கவுங்க வயதுக்கேற்ப சுதந்திரமாக ஊர் சுற்றவும் தான் விரும்புகிறத செய்யவும் வாரத்துக்கு ஒரு சில மணி நேரங்கள் அனுமதிப்பது இலிச்சின் கல்வியின் ஒரு முக்கிய அம்சம். தாங்களாகவே குழுக்களாகவோ அல்லது தனியாகவோ சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்கிறது, ஊர் விழாக்களில் ஏதாவது ஒரு பங்களிப்பை நிகழ்த்துறது, இது எல்லாமே பள்ளியின் செயல்பாடுகளை விட அதிகமான பாடங்களை குழந்தைகளுக்கு வழங்கும் அப்படிங்கிறது இலிச்சின் நிலைப்பாடு. திருமண வைபவங்களில் பங்கேற்பதும் இறந்தவர்களின் வீடுகளில் பணிகளில் ஈடுபடுவதும் சமூக கல்வியின் சாரங்கிறாரு அவர். இலிச் முன்வைக்கிற இந்த கல்வி மூலம் உருவாகும் ஒரு சந்ததி நீர்நிலைகள் அழிவதையும் தன்னோட பகுதியில் இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாம் குடியிருப்புகள் ஆவதையும் வேடிக்கையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதுங்கிறது தான் உண்மை. நமது சூழலில் அத்தகைய சமூக பங்கேற்பின் மூலம் கற்றுக்கொள்ளும் சாத்தியங்களை எனக்கு புரிய வைத்தவர் தான் மாணவி வரலட்சுமி. நாங்கள் ஒரு காலாண்டு விடுமுறையின் போது ஒரு கிராமத்தில் 3 நாட்கள் சாரண சாரணியர் முகாம் நடத்த கூடியிருந்தோம். மாணவர்கள் பல குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சாரண வகுப்புகள் நடத்தப்பட்டுச்சு. பாடம் படிக்கிறது எழுதுறதுக்கு பதிலாக பாடல்கள், முதலுதவி பயிற்சிகள் அப்படின்னு வழக்கம் போல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ மாணவி வரலட்சுமி என்கிட்ட வந்தார். அவர் ஒரு குழுவோட தலைவி. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சார், வருஷம் இதே மாதிரி தான் கேம்ப் நடத்தணுமா சார் அப்படின்னு என்னை கேட்டு அதிர வைத்தார் 8ஆம் வகுப்பு மாணவி வரலட்சுமி. ஊருக்குள்ளே போகணும் சார் அப்படின்னு சொன்னார் அவர். அவர் கொடுத்த அழுத்தம் என்னை கண்டிப்பாக பாதிச்சிருக்கணும். ஏன்னா நான் உடனே மற்ற முகாம் ஆசிரியர்களோடு பேசி முடிவு செஞ்சு
ஊருக்குள்ளே போகிறதுக்கு முடிவெடுத்தோம். குழுக்களாக ஊருக்குள்ளே போய் அங்கே ஏதாவது ஒரு சேவையில் ஈடுபடலாம், அதுக்கு மார்க் வழங்கி சிறந்த குழுவை அறிவிக்கலாம் அப்படின்னு நாங்கள் உள்ளே போனோம். 3ஆம் நாள் இறுதியில் முகாமிட்ட இடத்துல ஊரே கூடிடுச்சு. எங்களை யாரோ பாராட்டினாங்க. கொசு ஒழிப்பு பற்றி ஒரு குழுவும் மரம் நடுறது பற்றி இன்னொரு குழுவும் ஊரில் வீடு வீடாக பேசியிருந்தாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான்னாலும் ஊர் கோயிலை ஒரு குழு சுத்தம் செஞ்சுருந்தாங்க. இதுவும் புதுசு இல்லை. ஆனால் வரலட்சுமியும் அவங்க டீமும் செஞ்ச வேலையை பார்த்து நாங்கள் ரொம்ப திகைச்சு போயிட்டோம். அவங்க இந்த கேம்பில் இருந்த 3 நாளில் ஒரு நாள் ஊரில் தார் சாலை போட வந்தவங்களோட இணைஞ்சு வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடம் கட்டுறவங்களோட ஒரு நாள் செங்கல் உடைச்சி மண் சுமந்துருக்காங்க. கடைசி நாளில் விவசாய நிலத்தில் நீர் பாய்ச்சவும் களை பறிக்கவும் உடனிருந்து வேலையில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. கல்வியோட புதிய பரிமாணம் இப்படித்தான் இருக்கணுங்க. மூடிய ஒரு முகாமுக்குள்ளே செயல்படும் ஒரு வடிவத்தை உடைச்சி ஊருக்குள்ளே போய் சமூக பங்களிப்பில்தான் கல்வியின் முழுமை இருக்கிறதுன்னு எனக்கு காட்டிய வரலட்சுமி இப்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளி ஆசிரியையாக இருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.